சுஜித்ரா அவர்களுடைய விஷயம் தான். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து தனுஷை பற்றியும் அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவை பற்றியும் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க. உண்மையிலே இதில் யார் மேலே தப்பு, யார் மேலே பிரச்சனை? ஒரு நீரோடை மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுறாங்க. அது அந்த வலி தான் அவங்க தாங்க முடியாமல் இன்னைக்கு பேசுகிறாங்க. பட் அதில் சொல்கிறதுல ஒரு 60% உண்மை இருக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் யார் பிரிஞ்சு போனாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அவர் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு? அதுக்கு காரணம் தனுஷ் தான். அதில் ஒன்றும் நம்ம அந்த குற்றச்சாட்டில் வந்து ஒரேடியாக பொய் இருக்குன்னா நம்மளால சொல்லிட முடியாது. ஓகே, அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. பிரவீன் காந்தி இயக்குனர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வெற்றிமாறன், ரஞ்சித் மாதிரியான இயக்குனர்கள் வந்ததுக்கப்புறம் சினிமா தளர்ந்துடுச்சு. சினிமாவில் உண்மையிலேயே வந்துட்டு சாதியை பற்றி பேசுறது அவசியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க, அவசியங்க. இன்றைக்கி என்ன சாதி இல்லாமல் இருக்காங்க? எல்லா இடங்களிலும் அவர்களை வந்து இந்த பட்டியலினத்தை வந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் பேசுகிற மேடை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அநியாயம். அந்த மேடை கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு சாதி படம் எடுத்த ஒரு மேடை. வெற்றிமாறன் தான் தமிழ் சினிமாவை இழிவுபடுத்திட்டாருன்னா அதை விட அசிங்கம் கேவலம் ஏதாவது இருக்கா? கோட் படத்தோட ரிலீஸ் வந்துட்டு தள்ளி போகுது செப்டம்பருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. உண்மையா என்ன காரணம்? இல்லை, அவங்களே அறிவிச்சாங்க செப்டம்பருக்கு. ஆக்சுவலாக செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து ஒரு 6-7 நாள் ஒரு பெரிய கேப் இருக்கும். அது வந்து சிவகார்த்திகேயன் டேட்டு. கரெக்டாக அந்த விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை அந்த டைமில் அவர் வருவார். ஒரு 5-6 நாள் ஃப்ரீயாக இருக்கும், லீவு. ஸோ அந்த டயத்தில் இவங்க வராங்க இப்போ. அதனால் அது நிஜமாக குலக்குத்து தான். வணக்கம் வந்தனன் சார். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்துட்டு சோஷியல் மீடியா ஃபுல்லாக பேசு பொருளாகிறது இருக்கிறது வந்து 2 விஷயம். 2 கப்புள்ஸ் பற்றின ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. முதல்ல வந்துட்டு ஜிவி பிரகாஷன் சைந்தவியோட விவாகரத்து. அதில் வந்து சைந்தவி சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் வந்துட்டு மியூச்சுவலாக தான் வந்து பிரியிறோம், இதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்ட்ஸாக தான் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்கள தாக்கியும் வந்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஹேட்ஃபுல்லான கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு வெறுப்பில் தான் அவங்க அந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு விஷயத்த இவ்வளோ ஒரு பேசு பொருளாக ஆக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதுதாங்க. இப்போ செய்தி பஞ்சம் தலைவரிச்சு ஆடுது. அதுக்காக இன்னொருத்தர் வாழ்க்கையில் போய் விளையாடக்கூடாதுல்ல. இப்போ உங்களுக்கு செய்தி தேவை, அதை சுவாரஸ்யமாக நம்ம சொல்லணுங்கிறதுக்காக வாயில் வந்த கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விடக்கூடாது. இப்போ ஜிவி பிரகாஷுக்கும் சைந்தவிக்கும் நடுவில் என்ன பிரச்சனைங்கிறது யாருக்குமே தெரியாது. நம்ம விசாரித்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் மிக நல்ல மனிதராக இருக்கார். இந்த பக்கம் சைந்தவி ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டராக இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து தனுஷ் அதுக்குள்ளே சம்மந்தப்படுத்துகிறாங்க. அது எவ்வளோ பெரிய அநியாயங்க. நீங்கள் தனுஷ் மீது தனிப்பட்ட முறையில் பல தவறுகள் இருக்கலாம். அவர் ஏற்கனவே வந்து இது மாதிரி விஷயங்களில் தலையிட்டு ஏதோ ஒரு குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். பட் இந்த குடும்பத்துக்கும் தனுஷுக்கும் என்ன சம்மந்தம்ங்கிறத குறைந்தபட்சம் விசாரிச்சாவே தெரிஞ்சுக்கணும்ல. அப்படி போகிற போக்கில் இவங்க டைவர்ஸுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ மனவேதனையாக இருக்கும். அவங்க ஒரு பெண் தானே, ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறாங்க, ரொம்ப ஒழுக்கமாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வருதுன்னா அது குடும்பத்திற்குள் நடந்த ஒரு பஞ்சாயத்து. இது வெளியில் 3வது நபர் ஒருத்தர் உள்ளே வந்து அதன் காரணமாக அங்கே புயல் வீழ்ச்சான்னா கிடையாது. ஸோ இப்போ இந்த உண்மைகள் எல்லாம் புரிஞ்சுக்காமல் எதையோ ஒன்று போகிற போக்கில் அடிச்சு விட்டு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய மன வலியை ஏற்படுத்தியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதெல்லாம் கேட்கும்போது. இப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வந்து எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இது, நாங்கள் பரஸ்பரம் புரிந்து கொண்டு விளங்குறோம், இதை வந்து இதை யாரும் பெருசுப்படுத்தாதீங்க, அதாவது இல்லாத கற்பனையெல்லாம் நீங்கள் தூண்டி விட்டுறாதீங்கிற மாதிரிலாம் ஒரு அறிக்கை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அதற்கப்புறமும் இவங்க கற்பனை குதிரையை தட்டி விட்டு போகுது அது பாட்ட இஷ்டத்துக்கு. இவங்கெல்லாம் உட்காந்து கதை எழுத ஆரம்பிச்சாங்கன்னா சினிமாவுக்கு பிரமாதமான கதைகள். நம்ம இந்த விஷயத்தை பற்றியும் பேசியிருக்கோம். ஒரு படத்தோட ட்ரெய்லர் வந்தா இல்லை ஃபர்ஸ்ட் லுக் வந்தாலே கதை இதுவாக தான் இருக்கும், டீகோட் பண்ணிடுறாங்க. அதனால இந்த மாதிரி குடும்பங்களோட விளையாடக்கூடாதுங்க. இது எல்லாருக்கும் பொருந்துமானா பொருந்தாது. இந்த குடும்பத்துக்கு நான் சொல்கிறேன். மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. இங்கே நிறைய டைவர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு நிறைய கிளை கதைகள் இருக்குது. அது நீங்கள் தெரியுது சொல்கிறீங்க. பட் இங்கே வந்து அதை அப்ளை பண்ண வேணாமேங்கிறது தான் நம்முடைய. ஓகே சார். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது விஷயம் என்ன அப்படின்னா, சுஜித்ரா அவர்களுடைய விஷயம் தான். அவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து தனுஷை பற்றியும் அவருடைய மனைவி ஐஸ்வர்யாவை பற்றியும் வந்து பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக பைல்வான் ரங்கநாதன் வந்து கையில் கிடச்சா கொன்னுருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பேசியிருக்கிறாங்க. அதேமாதிரி அவங்களுடைய எக்ஸ் ஹஸ்பண்டான கார்த்திக் பற்றியும் அவர் ஒரு கே அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பற்றியும் சொல்லியிருந்தாங்க. இவர் இன்னொரு பக்கம் ஒரு வீடியோ போடுறாரு, LGBTQ இருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் ப்ரைடோடு இருக்கணும், தைரியமாக இருக்கணும், அது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. உண்மையிலே இதில் யார் மேலே தப்பு, யார் மேலே பிரச்சனை?
இல்லைங்க அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அது உள்ளே போய் பேசுகிறதுக்கு நமக்கே ரொம்ப ரொம்ப கூச்சமாக இருக்குது. அவ்வளவு மோசமாக போயிட்டுருக்கு. ஆனால் ஃபைனலாக பாதிக்கப்பட்டவர் யாருன்னா சுசித்ரா தான். இப்போ அவங்க வந்து அன்னைக்கு ரொம்ப இயல்பான ஒரு வாழ்க்கை அவங்க போயிட்டே இருக்குது. ஒரு நீரோடை மாதிரி ஒரு வாழ்க்கை போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி போடுறாங்க. அது அந்த வலி தான் அவங்க தாங்க முடியாமல் இன்றைக்கி பேசுகிறாங்க. அவங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சுல்ல அந்த சம்பவம். அதாவது அவங்க ரொம்ப ஷார்ட்டாக சொல்றாங்க, என் வாழ்க்கையை அழிச்சதே வந்து தனுஷ். கண்டிப்பாங்க. அது யார் பொறுத்துக்கிட்டு இருப்பா? அன்னைக்கு யாரெல்லாம் அவங்க வாழ்க்கையை அழிச்சாங்களோ அன்னைக்கு என்னெல்லாம் நடந்ததோ இன்றைக்கி அவங்க சொல்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் பொய் இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம். பட் அதில் சொல்கிறதுல ஒரு 60% உண்மை இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஏற்கனவே இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி கேள்விப்படுறோம். எங்கே என்னென்ன நடக்குதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்படுறோம். அந்த பார்ட்டிக்கு போனவங்கள்ட்டே நம்ம பல முறை அங்கே நடந்த சம்பவங்களை கேட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது சுசித்ரா சொல்வது சரிதான் அப்படிங்கிற அளவுக்கு தான் நமக்கு தோணுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னையே நாசமாக்கிட்டீங்க நீங்கள் எல்லாம் சேர்ந்து, சம்மந்தம் எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுங்கிறாங்க. பிராங்க் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்றாங்க. பிராங்க் பண்ணுறதுக்கும் ஒரு அளவு இருக்குது. கோர்ட்டே என்ன சொல்லுது, பிராங்க் பண்ணக்கூடாதுங்குது. பிராங்க் பண்ண யூடியூப்பெல்லாம் தடை பண்ணுங்கன்னு சொல்லுது. அப்படி இருந்தும் இங்கே பிராங்க் நடக்குது அப்படின்னா நியாயமாக வந்து அவங்க மேலெல்லாம் வழக்கு தொடர்ந்து போயிருக்கணும். அது ஏதோ அன்னைக்கு இருந்த சூழ்நிலை விட்டுட்டாங்க. இன்றைக்கி கூட வந்து சுசித்ரா போய் யாரெல்லாம் தனக்கு இடையூறாக இருந்தாங்க, நம்ம வாழ்க்கையை கெடுத்தவங்க யாருன்னு இன்றைக்கி கூட கம்ப்ளைண்ட் கூட பண்ணலாம் அவங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்கள்ட்ட ரொம்ப சாத்வீகமாக பேசி அந்த யூசர் ஐடியெல்லாம் வாங்கி பாஸ்வேர்டெலாம் வாங்கி அவங்க பேரில் ஒரு பெரிய அநியாயத்தை பண்ணி அதெல்லாம் நினச்சி பார்க்கவே பெரிய கொடுமையானது. ஏன்னா சினிமாவில் தான் அதெல்லாம் நடக்கும். இப்போ ஒருத்தரை பழி வாங்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க கூடவே பழகி அவங்கள பெரிய அளவு மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விடுறதுங்கிறதெல்லாம் சினிமாவில் தான் நடக்கும். இப்போ அவங்க நினச்சே பார்க்க முடியாத ஒரு சம்பவத்தை ஒரே நாள் ராத்திரியில் அரங்கேற்றாங்கல்ல, அதுதான் அவங்க அந்த கோபத்தில் தான் அவ்வளோ பேசுகிறாங்க. அவங்க அந்த கோபத்தில் நிறைய வார்த்தைகளை விடுறாங்க, தப்பு தப்பாக பேசிடுறாங்க. ரொம்ப இந்த வார்த்தைகள்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்க வேண்டாமேங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க. பட் எல்லாத்தையும் இப்படி கழிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோபத்தில் இருக்கிற நியாயம் புரியும். இதுல பைல்வான் ரங்கநாதன் எங்க வந்து சிக்கினாரு சார்? எதனால அவங்க அவர் மேல அவ்வளோ கோவத்துல இருக்காங்க? இல்லை, நீண்ட காலமாக அவர் இந்த சுவிட்ச் பற்றி பேசிகிட்டு இருக்காரு போல இருக்கு. நான் அவர் இதெல்லாம் பெருசாக பார்க்கறது இல்லை. அவர் ஒரு மனுஷனாகவே மதிக்கிறது இல்லை நான். அதனால் வந்து அவர் என்ன பேசுகிறாரு ஏதுங்கிறதெல்லாம் நான் எப்பவுமே காதில் வாங்கினதில்லை. அவங்க சொல்கிறத வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டது இதுதான். என்னை எங்கே பார்த்தாலும் இவர் வந்து என்னை பற்றி பேசிகிட்டே இருக்காரு. அந்த சம்பவம் நடந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, எனக்கு அதுக்கு தொடர்பு இல்லை, ஆனால் என்னை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் ஏதோ பதில் சொல்கிறாரு. நம்ம அதுக்குள்ளே நான் அது பேசுகிறதே அசிங்கமாக நினைக்கிறேன். ஏன்னா அவரை பற்றிலாம் நான் எந்த காலத்துலேயும் எங்கேயும் பேசுனதே கிடையாது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இவர் ஏதோ சொல்கிறாரு, அவங்க ஏதோ சொல்கிறாங்க. நியாயமாக இதை வேடிக்கை பார்க்கிற அமைப்புகள் உள்ளே வரணும். முக்கியமாக காவல்துறை உள்ளே வந்து சட்டப்படி கையில் எடுக்கணும். அப்போ தான் வந்து ஒரு நியாயம் கிடைக்கும். அதில் யார் மேலே தப்புங்கிறதே நமக்கு தெரியும். சும்மா இவங்க திட்டுறதும் அது சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய கருவாட்டு சந்தை மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து இன்னும் புறையோடி போகிறதுக்கு முன்னாடி காவல்துறை தானாக இறங்கி வந்து 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத கேட்கணும். யாரும் இது தவறு இருக்க நடவடிக்கை எடுக்கணும். அது ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் விட. ஓகே சார். அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப வருஷங்களா நடிகர் தனுஷ் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்கு. அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில யார் பிரிஞ்சு போனாலும் அதுக்கு காரணம் தனுஷ் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு? அதுக்கு காரணம் தனுஷ் தான். அதில் ஒன்றும் நம்ம அந்த குற்றச்சாட்டில் வந்து ஒரே அடியாக பொய் இருக்குன்னா நம்மளால சொல்லிட முடியாது. ஓகே, அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. அதான் நான் திரும்ப சொல்கிறேனே, நம்ம இதுக்குள்ளே ரொம்ப பேசுறது இல்லை. ஓகே, நம்ம அந்த மாதிரி ஜேர்னலிசத்துக்கு நான் போகிறதில்லை. அதனால தான் வந்து நான் ரொம்ப வெளிப்படையாக பேச முடியாமல் இருக்கேன். ஆனால் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வெளியில் சொல்கிறாங்கல்ல, அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குது, உண்மை இல்லாமல் இல்லை. ஓகே சார். இப்போ வந்துட்டு பிரவீன் காந்தி இயக்குனர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, வெற்றிமாறன், ரஞ்சித் மாதிரியான இயக்குனர்கள் வந்ததுக்கப்புறம் சினிமா தளர்ந்துடுச்சு, அவங்க வந்து ஜாதி சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைய வந்துட்டு புகுத்துறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி வெற்றிமாறன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. எங்கே நடக்குதுன்னு கேட்குறாங்க, அவங்களாமே இங்கே தானே இருக்காங்க அப்படின்ற மாதிரி, எங்கே வாழ்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த கேட்டுருக்காரு. சினிமாவில் உண்மையிலேயே வந்துட்டு சாதியை பற்றி பேசுறது அவசியம்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க அவசியங்க. இன்னைக்கு என்ன சாதி இல்லாமல் இருக்கான்னு எல்லா இடங்களிலும் அவர்களை வந்து அந்த பட்டியலினத்தை வந்து இழிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. வேங்கை வாசலில் வந்து குடிநீரில்
கலந்தது வந்து ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா இப்போ நடந்த வேங்கைவேல் அப்போ அவங்க பேசி தானே ஆகணும். நாங்கள் எங்களுக்கு இவ்வளவு துன்பம் விளையுதுங்கிறத அவங்க எங்கே போய் சொல்லுவாங்க? ஒரே மீடியம் இன்னைக்கு சினிமா தான் எல்லா இடத்துக்கும் போய் சேர்ற ஒரு மீடியமாக இருக்குது. அவங்க கண்ணுக்கு எதிராக பார்த்த அந்த அநியாயங்களை அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பிரவீன் காந்தி மாதிரி ஆள்கள் வந்து சிட்டியில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இன்னமும் ரெட்டை டம்ளர் முறை பல கிராமங்களில் இருக்குது இல்லையா? நம்ம நிறைய இடங்களில் பார்த்துட்டே இருக்கோம். இந்த தீண்டாமைங்கிறத நிறைய இடங்களில் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே நீங்கள் சாதி படங்கள் எடுக்காதீங்கன்னா அவங்க வழியாக அவங்க சொல்லுவாங்க. யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ வந்து பார்க்குறாங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா போங்க, அவ்வளோதானே. இன்னொன்று, அவர் பேசுகிற மேடை இருக்குல்ல, அதுதான் ரொம்ப அநியாயம். அந்த மேடை கவுண்டம்பாளையம்ங்கிற ஒரு சாதி படம் எடுத்த ஒரு மேடை. ஓகே, அந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஒரு சாதியை எவ்வளவு இழிவுபடுத்தி பேசுகிறாங்கங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த மேடையில் நின்றுக்கிட்டு சாதி படம் எடுக்காதீங்கன்னு அவர் யாருக்கு சொல்கிறாரு? திரும்பி இந்த பக்கம் சொல்ல வேண்டியது தானே, எதுக்கு இந்த பக்கம் பார்த்து சொல்கிறாரு? இன்னொன்று வந்து வெற்றிமாறன் தான் தமிழ் சினிமாவை இழிவுபடுத்திட்டாருன்னா அதை விட அசிங்கம் கேவலம் ஏதாவது இருக்கா? அப்படி ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தலாமா? இந்த இண்டஸ்ட்ரியில் தானே இருக்கார், நிறைய படங்கள் வருது, பார்க்குறாரு தானே. வெற்றிமாறன் வந்து பெல்ஜியத்தில் நடக்கிற ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகிறாரு. அவர் படத்தை எடுத்துகிட்டு 4 மணி நேரம் போடுறாங்க விடுதலை படத்தை. 4 மணி நேரமும் உட்காந்து ஜனங்க பார்க்குறாங்கங்க. ஃபெஸ்டிவல் வரலாறுலே கிடையாது, 1 மணி நேரம் தான் ஒரு படம் ஃபெஸ்டிவலில் போடப்படுற படம். அதுக்கு மேலே உட்கார்ற பொறுமை யாருக்குமே கிடையாது. ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து பெல்ஜியத்தில் திரையிடுறாங்க. 1000 பேர் உட்காந்து அந்த 4 மணி நேரமும் அந்த படத்தை பார்க்குறான், கை தட்டுறான். படம் முடிஞ்சோன்னா இன்ட்ராக்ஷன் வைக்கிறான், அவங்க கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறாரு வெற்றிமாறன். ஸோ அப்படி எந்திரிச்சுன்னு கை தட்டுறாங்க. அப்படி தமிழ் சினிமாவை கொண்டு போய் உலகத்தில் எங்கெங்கேயோ கொண்டு போய் பரப்பிட்டு இருக்காரு வெற்றிமாறன். அவரை போய் வந்து தமிழ் சினிமாவை இழிவுபடுத்திட்டாருன்னு ஒரு ஆள் பேசுனா நீங்கள் அவர் எந்த லிஸ்ட்டில் வைக்கிறது? நிஜமாக அவருக்கெல்லாம் வெற்றிமாறன் பதிலே சொல்லியிருக்கக்கூடாது. வெற்றிமாறனுடைய தரத்தை அங்கே தான் அவர் இறக்கிட்டார். பிரவீன்காந்த் மாதிரி ஆட்களுக்கு ஒரு பதிலே சொல்லியிருக்கேன். இதை இக்னோர் பண்ணுங்க. ஏங்க இதெல்லாம் ஒரு கேள்வியாண்டு போயிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் நிஜமாவே. ஓகே சார், இளையராஜா வைரமுத்து அவர்களுடைய பிரச்சனை வந்து முடிவுக்கு வர மாதிரியே தெரியலனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சோம். ஆனா இப்போ இளையராஜா ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அதே மாதிரி எதை பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன், பிரச்சனைகள்லாம் போற டைம்ல நான் ஒரு சிம்பனியே வந்துட்டு எழுதி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்கிறாரு. எதுக்கு இப்போ வந்து எல்லாம் அடங்கிருச்சு அப்படின்னு நினைச்ச டைம்ல இப்போ திடீர்னு எதுக்கு இந்த வீடியோ அவர் போடணும்? இப்போதான் அவரு காதுக்கே இந்த விஷயம் போயிருக்கும் போது உங்களை பற்றி ரொம்ப சோஷியல் மீடியாவில் தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இளையராஜா வைரமுத்து சண்டையில் ஒரு பாதி பேர் இளையராஜா பக்கமும் பாதி பேர் வைரமுத்து பக்கமும்னாங்க. இந்த விமர்சனங்கள் வந்து இளையராஜா குறித்து நிறைய வந்துச்சு, தவறு அவர் மேலே தான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. இன்றைக்கி 2 பேருமே பெருசாக லைம்லைட்டில் இல்லை, எதுக்குங்க சண்டை போட்டுட்ருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. 2 பேரும் உங்களுடைய தரத்திற்கும் தகுதிக்கும் அழகு கிடையாது, நீங்கள் அமைதியாக இருங்கிற மாதிரிலாம் பல கமெண்ட்ஸ் இங்கே வந்துட்டு இருந்துச்சு. இது எதையுமே அவர் காதில் வாங்கிட்டாரா என்னன்னு தெரியல. இப்போ தான் சொல்லியிருப்பாங்க போட்டிருக்கு, சார் உங்களை பற்றி நிறைய அப்படி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு. சரி ஒரு பதில் சொல்லிடுவோமேன்னு அவர் சொல்கிறாரு. அதில் வந்து நான் எந்த விஷயத்தையுமே நான் கவனிக்கிற அளவுக்கு எனக்கு நேரம் கிடையாது, நான் கவனிக்கிறது கிடையாது அப்படிங்கிறாரு. கவனிக்காதவர் எதுக்கு? இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் ஒரு பாட்டுக்கு வந்து 1 மாதமோ 2 மாதமோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டாரு, வரலை அவர் என்ன பண்ணுவார் அப்படின்லாம் நக்கல் அடிக்கிறார். அப்போ நீங்கள் அதையும் தானே விட்டுட்டு போயிருக்கணும், அதை பற்றி பேசியிருக்க கூடாது. இல்லை யாரோ சின்ன பசங்க முடியாதவங்க பண்ணிட்டு போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய அந்த உயரம் வந்து மதிக்கப்படும். அவன் முடியாதவன் படிக்காதவனை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்க. ஒரு கிளாஸில் முதல் மார்க் வாங்குறவன் படிக்கவே முடியாத ஒரு மக்கு வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அது இவருடைய தகுதிக்கு அழகு கிடையாது. இல்லை இவர் பாட்டு கேஷுவலாக இவர் எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். நான் இதையுமே கண்டுக்கலன்னா இப்போ இதை மட்டும் எப்படி நீங்கள் கண்டுக்கிட்டீங்க? அதெல்லாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி நான் சிம்போனி அமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீண்ட காலமாக அவருடைய சிம்போனியை கேட்பதற்காக தமிழகம் காத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அது வந்து அவர் வெளியிடவே இல்லையே. ஏற்கனவே சிம்போனி பண்ணதா சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 30 வருஷம். 30 வருஷமாக அந்த சிம்போனியை அவர் வெளியிடவே இல்லை. நம்ம கேட்டால் தானே அது என்னன்னே தெரியும். சிம்போனினா என்னன்னே தெரியாது முதல்ல மக்களுக்கு இல்லையா? அப்போ நீங்கள் இதுதான் சிம்போனின்னு முதல்ல கொடுக்கணும். அதையே இன்னும் கொடுக்காம நான் பண்ணிட்டேன்னா நாங்கள் எப்போ கேட்கறது? கோட் படத்தோட ரிலீஸ் வந்துட்டு தள்ளி போகுது செப்டம்பருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது. உண்மையா என்ன காரணம்? இல்லை அவங்களே அறிவிச்சாங்க செப்டம்பர்ன்ட்டு. ஆக்சுவலாக செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தி வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அது வந்து ஒரு 6-7 நாள் ஒரு பெரிய கேப் இருக்கும். அது வந்து சிவகார்த்திகேயன் டேட்டு கரெக்டாக அந்த விநாயகர் சதுர்த்தி ஆயுத பூஜை அந்த டைமில் அவர் வருவார். ஒரு 5-6 நாள்
ஃப்ரீயாக இருக்கும் லீவ். ஸோ அந்த டயத்தில் இவங்க வராங்க இப்போது. அதனால் அது நிஜமாக கொலை குத்து தான். ஓகே சார். அதே மாதிரி சன் பிக்சர்ஸ் வந்து இவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க, படத்தில் வந்து அரசியல் பற்றி பேசக்கூடாது, ஏன்னா ஒரே மாசத்துல வந்து நாங்கள் டிவியில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணோன்னு. உண்மையா அவங்க போட்ட கண்டிப்பாக இருக்கும்ல. ஏன்னா இப்போ இவர் வந்து அரசியலுக்கு வர்ற ஒரு எண்ணத்தில் இருக்கார். படத்தினுடைய டைலாக் ரைட்டர் வந்து விஜி. அவர் சும்மாவே எல்லா படத்துலையுமே லைட்டாக ஒரு அரசியலை ஒரு தட்டு தட்டுவார். ஓகே. அப்போ இன்னைக்கு திமுக ஆட்சி நடக்குது, ஒருவேளை திமுகவுக்கு எதிராக ஏதாவது வசனங்கள் வச்சு நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது அதை எடுத்து போட்டு நாளைக்கு ட்ரோல் பண்ணாங்கன்னா, அல்லது அது ஒரு பிரச்சாரமாக கொண்டு வந்தாங்கன்னா, அது அவங்களுக்கே ஒரு சங்கடமாக முடியும். ஏன்னா அவங்க திமுக சார்பு தானே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நம்மளா எதுக்கு அதுக்கு இடம் கொடுப்பானேன்னா அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சேட்டலைட் நாங்கள் வாங்கினா நாங்கள் அதெல்லாம் கட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. பட் இப்போ அவங்களுக்கு கொடுத்த மாதிரி தெரியல, அவங்க வேற எங்கேயோ தான் கொடுத்துருக்காங்க.